வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். நேற்றைய தினத்திலிருந்து ஒரு மிக முக்கியமான செய்தி என்பது பல்வேறு ஊடகங்கள்ல பேசப்படக்கூடிய ஒன்றா உருவெடுத்திருக்கிறது. என்ன அந்த செய்தி என்பது குறித்து இந்த காணொளியில விரிவா பார்ப்போம் வாங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர்களை பாமகவினுடைய நிர்வாகிகள் பிரமுகர்கள் எல்லாமே நேற்றைய தினம் சந்தித்து பேசிய இந்த விடயம்தான் பெருமளவு பேசப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேளாண் நிழல் நிதி அறிக்கை என்பது வெளியீட்டத்திற்கு பின்பாக பாமகவினுடைய பிரமுகர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களுமே சந்திச்சிருக்கிறாங்க. இன்க்ளூடிங் பலர் முக்கியமான தலைவர்கள், அதாவது பாமகனா இவங்களுக்கு ஆகாது அவங்களுக்கு ஆகாது என்று சொல்லக்கூடிய அத்துணை தரப்புமே சந்திச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில ஒரு கேள்வி என்பது எழுந்தது. வேல்முருகன் அவர்களை மட்டும் ஏன் இன்னும் சந்திக்கல, இன்னும் ஏதாவது பிரச்சனையா போதான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நேற்றைய தினம் திரு வேல்முருகன் அவர்களையுமே பாமகவினுடைய தரப்பு சந்தித்து இந்த வேளாண் நிழல் நிதி அறிக்கை குறித்து தமிழக அரசுக்கு, திமுக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க சொல்லி பேசியிருக்கிறாங்க. அவரும் அவசியம் இது குறித்து பேசுறேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமல்லாது அவர் அவருடைய பேஸ்புக்ல இருக்கக்கூடிய எக்ஸ்தலத்துல பதிவு செய்யக்குள்ள எனக்கு கொடுக்குவதற்கு இந்த நிழல் நிதி அறிக்கை வழங்குவதற்கு அறிவுறுத்திய மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் சின்னையா அவர்களுக்கும் நன்றி என்று சொன்ன அந்த பதிவுமே பலராலுமே பகிரப்படக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது. அதற்கு பின்பாக இந்த தருணத்துலதான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வேல்முருகன் அவர்களை எடுத்த பேட்டியில திரு வேல்முருகன் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய ஒரு விடயம் கூடுதலாக பேசக்கூடிய ஒன்றா மாறி இருக்குது. வேல்முருகன் அவர்கள் ரங்கராஜன் பாண்டியன் அவர்கள்ட்ட என்ன சொன்னார் அப்படிங்கிறத இப்போ ஒரு ஆடியோ பதிவு வரும். அந்த ஆடியோ பதிவை எல்லாருமே ஒரு நிமிடம் கேளுங்க. கூட்டணி உருவாதுன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா பாண்டே சார். நாம் தமிழர் உங்களுடைய முகூர்த்தம் வலிக்கட்டும். அதான் பாமக என்னுடைய விருப்பம் இல்ல, நான் சும்மா புரிஞ்சுக்கிறேன் சொல்றேன். அதாவது கொள்கை ரீதியா உடன்பட்டு இருக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? பாமக, நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, இந்த மாதிரியான இயக்கங்கள்லாம் ஒரு இயக்கம் காட்டுறாங்க, தனி கூட்டணி காட்டுறாங்க. பேச்சுக்காக ஒரு வாதத்துக்காக இந்த கருத்தை நான் முன்வைக்கிறேன். நீங்க தமிழ்நாட்டுல எல்லா அரசியல் கட்சி தலைமைகளையும் இங்க ஆண்டு கொண்டிருக்கிற பெரிய அரசியல் கட்சி அப்படி அண்ணன் எடப்பாடியாரும் மருத்துவர் ஐயாவும் அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு காலத்திலயும் மருத்துவர் ராமதாஸ் ஐயாவும் அண்ணன் திருமாவும் இனிமே ஒண்ணு சேர முடியாது, நம்ம ரெண்டு பேருமே ரெண்டு விதமா வச்சிருந்து நம்ம அரசியல் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க பெரிய கட்சிகள். ஏன் அதே மாதிரி வேல்முருகனும் ராமதாசும் ஒரு காலத்திலேயே ஒண்ணு சேர முடியாது, என்னைக்கு அதெல்லாம் சுத்தி நம்ம அலுவலகத்துக்கு தான் வரணும்ன்ற நினைப்புல இப்ப பெரிய மாநிலம் தான் பெரிய கட்சிகள் நீங்க அரசியல் நடத்துறீங்க. இப்ப பாமக, தமிழக வாழ்வுரிமை கழகம், இவங்க விடுதலை சிறுத்தை எல்லாமே ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு வந்துருச்சு. இன்னைக்கு வருதோ இல்லையா, என்னைக்காவது ஒரு நாள் வரும் சார். தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பே நாளைக்கு ஒரு தேர்தல் களத்தில் ஒரு புதிய அணியை உருவாக்கி தேர்தல் களத்தை சந்திக்கலாம். நீங்க எதுக்கு திரு வேல்முருகன் அவர்கள் சொன்ன விடயத்தை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, பாண்டே அவர்கள் சொல்றாரு புதுசா ஒரு கூட்டணி உருவாவதா, நாங்க அப்படி எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நீங்க எப்படி வேணாலும் எடுத்துங்க, அப்படி நடந்தாலும் என்ன, இன்னைக்கு பாமக விசிகா சேரக்கூடாது, வேல்முருகன் மருத்துவர் ஐயா அவர்கள் சேரக்கூடாதுன்னு உங்களுடைய கணக்கா இருக்குது. அப்படிதான் பெரிய கட்சிகள் எல்லாமே நீங்க நடந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறதோடு தான் உங்க அலுவலகத்தையும் நாங்க வரணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க போலன்னு சொல்லிட்டு அண்ணன் திரு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இது எந்த விதத்துல நாம எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் வேல்முருகன் அவர்கள் ஐயா அவர்களோடு இணைய விரும்புறாரா? ஏன்னா அவர் பகிரங்கமா சில விஷயங்களை சொல்றாரு. நாங்க இன்னும் உங்க அலுவலகத்துக்கே வந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா அப்ப யாரு சொல்றாருன்னா திமுக தான் சொல்றாரு. திமுக எங்களை பிரிச்சு வச்சுக்கிட்டே இருக்கும், நாங்க அப்படியே போட்டி போட்டுட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், அதை வச்சு நீங்க அரசியல் பண்ணலான்னு பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு திரு வேல்முருகன் அவர்கள் மறைமுகமா சொல்வது போலதான் நமக்கு தெரிகிறது. இருப்பினும் கூட அவ்வளவு எளிதாக இதை நாம ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. காரணம் என்னன்னா, அப்படி இருக்கக்கூடிய திரு வேல்முருகன் அவர்கள் ஏதாவது ஒரு இடத்துலயாவது பாட்டாளி மக்கள் கட்சியோடு இணக்கமாவது குறித்தோ இல்ல இணக்கமா போவது குறித்தோ பெரிதளவுல பேசுறது. இந்த மாதிரியான சில இன்டர்வியூஸ்ல பேசுறாங்க. செயல்பாடு வடிவில் அது கிடையாது. புதிய கூட்டணி உருவாக்க கூடாதா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் யாருமே சொல்லல. வேல்முருகன் அவர்கள் கட்சியில இணைந்தா விருப்பம் தான், அது கட்சியுடைய தலைமை முடிவு செய்யும், இவருடைய முடிவு செய்வார். ஆனா இடையில இருக்கக்கூடிய பாண்டே போன்றவர்கள் எல்லாமே இப்படி அமைந்து விடக் கூடாது என்று எண்ணுகிறார்களா என்கிற கேள்வி என்பதுமே எழுது. ஏன்னா நேத்திக்கு சந்திப்பு நடக்குது, இந்த வார்த்தையே சொல்றாரு. அப்ப அவருக்கு உள்ளபடியே உள்ளுக்குள்ள சரி ரைட்டு, நம்ம ஐயா கூட போய் நம்மளை வளர்த்தவரு, நாம இன்னைக்கு இருக்கிறதுக்கு ஐயா தான் காரணம், இந்த அளவுக்கு ஒரு பேரும்புகளோடு இருக்கிறதுக்கு ஐயா அவர்களுடைய சமூக நீதி வழிதான் நமக்கு கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வந்தாலும் இவர்கள் போன்றவர்கள் விடமாட்டார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு இங்க எழுது. எது எப்படியோ நம்மளுடைய ஒரே இலக்கு திமுக தான், ஒரே எதிரி திமுக தான். அவர்களை வீழ்த்துவதற்கு ஒரு வலிமையான பலமான ஒரு காத்திரமான கூட்டணி தமிழகத்தில் உருவாக வேண்டும். அப்படியான ஒரு கூட்டணி நிச்சயம் இங்கே எழுந்தால் மட்டும்தான் திமுகவை வீழ்த்த முடியும், தமிழகத்தை மீட்க முடியும் என்று தெரிவித்துக் கொண்டு
மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.